எப்பா இந்த காரை ஓட்டி எவ்வளோ நாள் ஆச்சு. அப்பா வெளியூர் போனால் கார்லேயே கை வைக்க முடியுது. ஹார்ன்லாம் வேலை செய்ய என்னவோ செக் பண்ணி பார்ப்போம். சவுண்டே மாறி போச்சு. காரு அதான் அப்பாட்ட காரு எடுங்க எடுங்கன்னு அதை கேட்கவும் செய்ய மாட்டாங்க. என்ன சவுண்டெல்லாம் வித்தியாசமாக இருக்கு. சரி மேனேஜ் பண்ணி ஓட்டுவோம். டேய் மச்சான், காருக்கு கண்டிஷன் கொஞ்சம் இதாக தான்டா இருக்கு. பரவாயில்ல, நம்ம ஒரு பையோ ட்ரிப்பு போட்டுருவோமா அன்னைக்கு? ஆமாம், கார் என்கிட்ட தான் இருக்குது. எங்கள் அப்பா வெளியூர் போயிருக்காங்க, வர 2 நாள் ஆகும். கார் எப்படியும் என் கையில் தான் இருக்குது. ஒரு காளிகாசம் போயிட்டு வந்துருமா? ஒரு ட்ரிப்பு போயிட்டு வருவோம். சரியா? நான் இப்போ கிளம்பிடுவேன் 10 நிமிஷத்தில். ரெடியா? டேய் மாப்பிள்ள, இந்த கலையையும் அஜயையும் கூட்டிகிட்டு வந்துரு கூட. சரியா? போய் மாஸ் பண்ணிட்டு வந்துடலாம். ஜாலி, ரொம்ப நாள் ஆசை, இன்னைக்கு தான் நிறைவேற போகுது. ஜோலி வச்சிரட்டா. கார் எடுத்து எங்களை போற நீ? அப்பெல்லாம் நேரம் கார்லாம் எடுக்க கூடாது. அங்க வை, அப்பா சொல்லிட்டு தானே போச்சு. எங்கம்மா போறேன்? என்னம்மா கிடந்து சத்தம் போட்டு கிடக்க ரோட்ல கிடந்து ஒண்டியும் போகலண்ணா. கார் கண்டிஷன்லாம் எப்படி இருக்கு? மழையா இருந்துல, கார் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணேன். பொய்யால சொல்லுங்க நீ. நீ உன் ஃப்ரெண்டுகிட்ட அந்த கவின் பையன் பேசுன்னு கேட்டேன். எங்க காளிகாசம் போறியா? பிச்சு இறங்கி போடுவோம் பார்த்துக்கோ. காளிகாசம் போறேன், கன்னியாகுமரி போறேன்னு மரியாதைக்கு இங்கே இருந்துக்கோ. அப்பாட ஃபோன் பண்ணி சொல்லி விடுவேன் பார்த்துக்கோ. ஏம்மா ப்ளீஸ்மா ஆசையாக இருக்குமா? ப்ளீஸ்மா இன்னைக்கு ஒரு நாளும் போயிட்டு வரேம்மா. அப்போ இருந்தால் போகவே விடாது. ப்ளீஸ்மா இன்னைக்கு ஒரு நாள் நான் போயிட்டு வரேம்மா. காளிகாசம்லாம் போக மாட்டேன். சும்மா காரில் ஒரு ரவுண்டு போயிட்டு வரேம்மா. ப்ளீஸ்மா, ப்ராமிஸ்மா, ப்ளீஸ்மா. அப்போ சரி, அம்மாவே அங்கே ஒரு அந்த அடுத்த தெருல கொஞ்சம் கொண்டு விட்டுருமாக்கா. இந்த குழுவுக்கு ரூபா கொடுக்கணும். அவளுக்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டே கிடக்காளுங்க. நொய் நொய் நொயின்னு கொடுக்கலன்னா விட மாட்டாளுங்க. என்னங்களாம் கொஞ்சம் கொண்டு விட்டுருவியா? அப்போ சரிம்மா, அதுக்கு என்ன, கொண்டு விட்டுட்டா போச்சு. வாமா போவோம், வா. ஆனால் அப்பாட்ட சொல்லிடாத, பார்த்துக்கோ. அப்புறம் நீ குழுவில் ரூபா எடுத்தா நான் அப்பாட்ட சொல்லி கொடுத்துருவேன். டேய், நீ பெரிய ஆளாக இருக்கியே. சரி கொண்டு விடு, போவோம். பார்த்து எடுத்து பத்திரமா போயிட்டு வரணும். என்ன காரு கொண்டு எப்படி எடுத்துட்டு போற அதே மாதிரி கொண்டு வச்சிடணும். இந்த வந்துட்டேங்க, இந்த ஒரு 10 நிமிஷத்துல அங்கே வந்துடுவேங்க்கா. இந்த வந்துட்டேன். இவ்வளோ வேற அந்த ஃபோனை எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டு குழுவில் என்ன ரூபாயை கொண்டுட்டுமா உடவா போகிறோம்? ஒரு பொறுமை இல்லாமா? சீக்கிரம் கொண்டுட்டு போவாப்பா. போய் ரூபாயை கொடுக்கட்டு. ஏம்மா, அப்போ உனக்கு நான் முக்கியம் இல்லை, இந்த ஓட்ட டப்பா காரு தான் உனக்கு முக்கியமாக போச்சு. பத்தியா? இல்லை அப்படி இல்லைலே மக்கா. எனக்கு காரா முக்கியம். செல்ல குட்டி எனக்கு நீலாம் முக்கியம். சொன்னோம்ல, அப்பா உன்னையே சத்தம் போடும். என்ன நம்பிலாம் விட்டுட்டு போயிருக்கு. அப்புறம் காரை காணும் அதை காணும் ஏண்டலாடா சண்டைக்கு நிற்கும். அதான் சொன்னேன். சரியா? நீ என் செல்ல குட்டியில பத்திரமா போயிட்டு வந்துடணும்மா. ஏம்மா, நீ பெரிய ஆளுமா, நல்லா சமாளிக்க நீ. போமாங்க. அம்மா, நீ பெரிய ஆளுதாமோ. சரி, இல்லைண்ணே இறங்கூடிய இடம் வந்துட்டு. சரி, மறுபடியும் சொல்லி சும்மா சொல்லி தப்பா நிற்காத. எல்லாரும் பத்திரமா போயிட்டு சீக்கிரம் வந்துரு. என்ன ஏம்மா, ஒரு 1000 ரூபா இருந்தா தரக்கூடாதம்மா? என்னது 1000 ரூபாயா? நீ போவே வேண்டாம். வீட்டில் உனக்கு காரை விடல, போலாங்க நீங்க. இல்லம்மா, சும்மா சொன்னேம்மா. சரிம்மா, நீ போம்மா, நான் போறேன், போயிட்டு வரேன். சரியா? போயிட்டு வா. இப்போ இந்த அம்மாவை சமாளிக்கிறதோட பெரிய விஷயமெல்லாம் இருக்குப்பா. எப்படியோ இன்னைக்கு நம்ம ரவுண்ட் அடிக்க போறோம். குண்டப்பா, இந்த தள்ளி இரி, அப்பெல்லாம் அவன் இருக்க முடியும். நீ பாட்டு பெப்பர் பேன் கையங்காலம் வச்சிருந்தேன், அவன் எப்படி இருப்பான்? அவன் தலைக்கு மேலே ஏறிப்பான்.
கண்ணில் நீர நீந்த வச்சா நட்பாலை நெஞ்ச நீயும் தச்சா என் கண்ணில் நீர வர வச்சா ஏ மச்சான் அப்புறம் பாட்டு தெரியல